பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் நம்முடைய இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், ஒன்றிய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்கிற சூழல்ல இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை இழந்து ஒரு கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைஞ்ச சூழல்ல பல எதிர்பார்ப்புகள் பட்ஜெட் சார்ந்து இருந்தது. இது ஒரு முக்கியமான பட்ஜெட், அமிர்த காலத்துக்கு முக்கியமான பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் பிரதமர் மோடி பேசியிருந்தாரு. ஒரு பொருளாதார நிபுணரா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? ஒரு தனிநபர் அல்லது முதலீடு அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம்னா முதலீட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா சமீப காலமாக ஊக வணிகம்னு சொல்லக்கூடிய முன்பேற வர்த்தகத்துல மிக அதிகமாக மக்கள் பணத்தை இழந்துகிட்டு இருந்தாங்க. சாமானிய மக்களும் பங்குச்சந்தைக்கு வர துவங்கிய இந்த காலகட்டத்துல அது ஒரு தவறாக பயன்படுத்தி வந்தது. இப்ப அதன் மீதான வரியை, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் சொல்லுவோம், அந்த வரி பரிவர்த்தனை வரி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அதே மாதிரி நீண்ட கால மூலதன ஆதாயம்னு சொல்றது, பங்குச்சந்தையில முதலீடு செய்பவர்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அதன் மீதான வரியும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10% 12% அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நடுத்தட்டு மக்களை பொறுத்தவரை அல்லது குறிப்பாக ஓய்வு பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபிளேஷன் பணவீக்கம்ங்கிறது வருஷா வருஷம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த வருமான வரி உச்ச வரம்பு, அந்த குறைந்தபட்ச வரம்பு இருக்கு இல்லையா, அந்த குறைந்தபட்ச வரம்பு அந்த பணவீக்கத்தோடு லிங்க் பண்ணி கொண்டு போறது, அதோடு இணைத்து கொண்டு போறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு 25,000 50,000 10,000 கொடுக்கறத விட ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணவீக்கத்தோடு இணைத்து அதை கொண்டு போகும் பொழுது, குறைந்தபட்சம் பணவீக்கத்தோடு இணைத்து கொண்டு போகும் பொழுது அந்த பாதிப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நான் நினைச்சேன். அது நடக்கல. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ங்கிறது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த அளவு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வருமான வரி விலக்கு 3லிருந்து 7ங்கிறது 3லிருந்து 6 லட்சம்னு அந்த 5% குறைச்சிருக்காங்க. ஸோ இது மூலதன சந்தையை பொறுத்தவரை இது நெகட்டிவா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தற்காலிகமாக. அதனால பங்குச்சந்தை இன்னைக்கு பார்த்தோம்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் வரை ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அல்லது இந்த டெரிவேட்டிவ்ஸ்ங்கிறத கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சார், நிர்மலா சீதாராமன் தன்னுடைய உரையை தொடங்குறப்பவே உலகம் முழுக்கவே பொருளாதாரம் ஒரு நலிந்த சூழல்ல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அது இந்தியாவிலையும் எதிரொலிக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பணவீக்கம், இப்போ மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சது, இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழல்ல இந்த பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை போன்ற விவகாரங்கள் பற்றி எல்லாம் என்ன விதமான இந்த அறிவிப்புல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? இல்ல, நம்ம அறிவிப்புகளை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அறிவித்ததை விட குறைவாகவும் செய்யலாம், அறிவித்ததை விட அதிகமாகவும் செய்யலாம். அது அவுட்கம் பட்ஜெட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது மாறி, குறிப்பாக ஜிஎஸ்டி மறைமுக வரிங்கிறது இதை விட்டு பட்ஜெட்டுக்கு வெளியே சென்று இன்டைரக்ட் டாக்ஸினுடைய மேஜர் பார்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் முன்னால இருந்தது, அப்புறம் ஜிஎஸ்டியா வந்தது. இது பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. இது ஜிஎஸ்டி கவுன்சிலோட கண்ட்ரோல்ல இருக்குது. அப்படிங்கும் பொழுது இதுல பட்ஜெட்ல பெரிய ஒரு மாற்றங்களோ அல்லது எதிர்பார்ப்புகளோ குறைந்து விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சமீப காலமாக. ஓகே சார், இப்போ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இடைக்கால பட்ஜெட்ல 5.1 இருந்த சூழல்ல இப்போ அது ஒரு 4.9 இருக்கு. அடுத்த நிதியாண்டுல இது ஒரு 4.5 அப்படிங்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் நிதி அமைச்சர் முன் வச்சிருந்தாங்களே. இதுல நிச்சயமா எனக்கு முன்னால பேசினவர் கூட சொன்னாரு உங்க தொலைக்காட்சியில, இந்த மாதிரி அந்த பற்றாக்குறையை குறைக்காம நம்ம பற்றாக்குறையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, மேலும் அதை சரி செய்வதற்கு கடன் வாங்கும் பொழுது அதனால வட்டி விகிதம் அதிகரிப்பது, அப்ப சாமானியர்களுக்கும் வட்டி விகிதம் அதிகரிக்கும், கடன் வாங்குபவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு. அப்படிங்கும் பொழுது இது ஒரு சரியான முறை அல்லங்கிறதுனாலதான் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு 2003ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா நம்ம எப்பொழுதே ரெவென்யூ டெபிசிட்னு சொல்லக்கூடிய அந்த அது 0 ஆயிருக்கணும். நமக்கு அந்தந்த ஆண்டு வரக்கூடிய வருமானத்தை விட குறைவாகத்தான் நம்ம செலவு செய்து உபரி இருக்கணும், அல்லது உபரி இல்லைன்னாலும் அந்த வரவுக்குள் செலவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். ரொம்ப ஆண்டு காலம் 2008 வரைக்கும் அது சரியா வந்தது. 2008ல சர்வதேச பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக அந்த ஆண்டு அதை தாண்ட வேண்டி வந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி ஒரு 60,000 கோடி இதெல்லாம் செய்தார்கள். அதனால அது தள்ள வேண்டியதாக போச்சு. அதற்கப்புறம்
திரும்பவும் வந்து அது ஒரு அந்த பிரிங் இட் பேக் ஆன் ட்ராக்ங்கிறது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் பாசிட்டிவான இண்டிகேஷனா இருக்கு. இது வந்து பற்றாக்குறை கணிசமாக குறைய வேண்டும். குறைந்தபட்சம் ரெவென்யூ டெபிசிட்ங்கிறது வந்து பூஜ்ஜியமாக வேண்டும். பிசிக்கல் டெபிசிட் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ரெவென்யூ டெபிசிட்டே நமக்கு பிரைமரி டெபிசிட் சொல்லுவோம், அதுவே இன்னும் வந்து இருந்துட்டு இருக்கு. அது குறைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் போட்ட திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டபடி நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா திட்டம் போடலாம், பணம் இருக்காது. அது ரொம்ப முக்கியம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.